இப்போ நம்ம கர்த்தருடைய வசனங்களை நாம் தியானிக்கலாம். நாம மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரைக்கும் உள்ள ஒரு பகுதியை நாம் வாசிக்கலாம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். ஹல்லேலூயா. இப்போ இந்த இடத்துல நாம என்ன பார்த்துட்டு வரோம்னா, 2 விதமான சீஷர்கள். கடந்த 4-5 வாரமாக தான் இதை தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், பார்த்து கொண்டு வருகிறோம். கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற சீஷன், அல்லது கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றாமல் கர்த்தருடைய நாமத்தினாலே அற்புதங்களை செய்கிற, அல்லது தீர்க்க தரிசனம் உரைக்கிற, அல்லது பிசாசுகளை துரத்துகிற சீஷன். 2 விதமான சீஷன். ஆனால் ஒரு சீஷனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னுடைய சித்தத்தை செய்யாததினாலே நீ அக்கிரமம் செய்காரன், உன்னை நான் என்ன பண்ணவில்லை, அறியவில்லை என்று சொல்லுகிறார். ஆனால் அவர் என்னெல்லாம் பண்ணியிருக்கிறார், ஆண்டவருடைய நாமத்தினாலே அற்புதம் செஞ்சிருக்கிறார், ஆண்டவருடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார், ஆண்டவருடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தி இருக்கிறார். ஆனால் எதை செய்யலை, ஆண்டவருடைய சித்தத்தை செய்யலை. இன்னொரு சீஷன், அவரை பற்றி போடும்போது அவர் அற்புதம் செஞ்சார், அவர் தீர்க்க தரிசனம் உரைத்தார், அவர் பிசாசை துரத்தினாரெல்லாம் போடலை. என்ன மட்டும் போட்டிருக்குது, பிதாவின் சித்தத்தை செய்தவன். ஹல்லேலூயா. அப்போ இந்த உலகத்தில் நாம் எப்படிப்பட்ட சீஷனாய் வாழணும் அப்படின்னா, பிதாவின் சித்தத்தை செய்கிற சீஷனாய் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. ஒருவேளை நம்ம அற்புதம் செய்யலாம், ஒருவேளை அற்புதம் செய்யாமல் போகலாம், ஒருவேளை பிசாசை துரத்தலாம், பிசாசை துரத்தாமல் போகலாம், ஒருவேளை தீர்க்க தரிசனம் சொல்லலாம், தீர்க்க தரிசனம் சொல்லாமல் போகலாம். ஆனால் எதை மட்டும் கட்டாயமாக செஞ்சுட்டே இருக்கணும், கர்த்தருடைய சித்தத்தை செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதற்காக தான் ஆண்டவர் நம்ம என்ன பண்ணியிருக்கிறாராம், தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு வந்தோம்னா, ஏதேன் தோட்டத்திலே எப்படி கர்த்தருடைய சித்தம் நிறைவேறினது, எது கர்த்தருடைய சித்தம் என்று அநேக காரியங்களை நாம் பார்த்து கொண்டு வந்தோம். கடைசியாக போன வாரம் எதில் நிறுத்தணும்னா, ஒரு குடும்பம், அந்த குடும்பத்திலே தேவ சித்தம் என்ன, வேத வசனம் சொல்லுகிறது, இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு பிரிந்து தன் மனைவியோடு என்ன பண்ணுவான், இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். ஹல்லேலூயா. கல்யாணம் ஆன உடனே பொண்ணு மாப்பிள்ளை அவங்க என்ன குடும்பம், தனி குடும்பம். ஹல்லேலூயா. அந்த குடும்பத்திற்கு யார் தான் தலைவர், கணவர். அந்த குடும்பத்தில் இருக்கிற கணவர் தான் அந்த குடும்பத்துக்கு என்னவா இருக்கிறார், தலைவராக இருக்கிறார். அந்த குடும்பத்தில் அப்பா அம்மா மாமனார் மாமியார் என்ன பண்ணக்கூடாது, தலையிட கூடாது. அது தேவ சித்தம் கிடையாது. ஹல்லேலூயா. நம்ம தேவ சித்தம் செய்கிற சீஷர்களாக என்ன பண்ண வேண்டும், இருக்க வேண்டும். நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இங்கே இருக்கக்கூடிய பறவைகள், பிராணிகள், மிருகங்கள், இவைகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பெற்றோர் அந்த தாய் பறவை அல்லது தாய் பிராணி அல்லது தகப்பனை என்ன பண்ணுறாங்க, வளர்க்குறாங்க. வளர்த்து ஒரு ஆள் ஆனதுக்கப்புறம் அவங்களை என்ன பண்ணிடுறாங்க, தனியாக அனுப்பிடுறாங்க. அவங்க போய் அவங்க ஒரு துணையை தேடிக்கொண்டு ஒரு குடும்பத்தை அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள், உருவாக்குகிறார்கள். அதுதான் இந்த இயற்கையிலே ஆண்டவர் நம்மை அப்படி தான் என்ன பண்ணியிருக்கிறாரு, படைத்து வைத்திருக்கிறார். சில வீடுகளிலே தகப்பனார் என்ன பண்ணுறாரு, திருமணமான குடும்பங்களிலே ஆதிக்கம் செலுத்துகிறார். சில குடும்பங்களிலே தாய்மார்கள் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள். சில குடும்பங்களிலே மாமனார் ஆதிக்கம் செலுத்துகிறார். சில குடும்பங்களிலே மாமியார் என்ன பண்ணுகிறார்கள், ஆதிக்கம் செலுத்துகிறார்கள். யார் ஆதிக்கம் செலுத்தணும், தேவன் கர்த்தர் அந்த குடும்பத்தை என்ன பண்ண வேண்டும், ஆளுகை செய்ய வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையின்படி அந்த குடும்பம் என்ன பண்ண வேண்டும், நடக்க வேண்டும். அதுதான் தேவ சித்தம். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். அவர்கள் இருவரும் எப்படி இருப்பாங்களாம்,
ஒரே மாம்சமாயிருப்பார்கள். 1 கொரிந்தியர் 7:1-5 வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர் 7:1-5. நீங்கள் எனக்கு எழுதின காரியங்களை குறித்து நான் எழுதுகிறது என்னவென்றால், ஸ்திரீயை தொடாமல் இருக்கிறது மனுஷனுக்கு நல்லது. சரி, இங்க பவுல் என்ன சொல்றாரு? ஸ்திரீயை என்ன பண்ணக்கூடாதான்? தொடாமல் இருக்கிறது மனுஷனுக்கு நல்லது. அப்போ கல்யாணமே பண்ணிக்க கூடாதா? சொல்லுங்க. இது பவுல் என்ன பண்றாரு? அவருடைய ஊழிய அனுபவத்தை வச்சு என்ன பண்றாரு சொல்றார். இதை வச்சு நிறைய பேர் என்ன பண்ணிக்கிறாங்க? கல்யாணமே பண்ணாமல் இந்த உலகத்தில் என்ன பண்ணணும்? வாழணும் அப்படின்னு அவங்க எடுத்துக்கிறாங்க. அப்படி வாழணுன்றது ஆண்டவருடைய சித்தமாக இருக்குமானால் ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட அழைப்பு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? கொடுக்குறார். உங்களுக்கு அந்த அழைப்பு இருந்தால் நீங்கள் திருமணம் பண்ணாமல் என்ன பண்ணலாம்? இந்த உலகத்தில் வாழலாம். அந்த அழைப்பு உங்களுக்கு இல்லாத பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ண வேண்டும்? திருமணம் செய்து வாழ வேண்டும். இதுதான் தேவ சித்தம். சரி, தொடர்ந்து வாசிப்போம். ஆகிலும் வேசித்தனம் இராதபடிக்கு அவனவன் தன் சொந்த மனைவியையும் அவளவள் தன் சொந்த புருஷனையும் உடையவர்களாயிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சொந்த புருஷனை உடையதுதான் தேவ சித்தம். சொந்த மனைவியை உடையவர்கள்தான் தேவ சித்தத்தை என்ன பண்ணுகிறார்கள்? செய்கிறார்கள். இதுதான் வேத வசனம் நமக்கு என்ன பண்ணுகிறது? கற்றுக் கொடுக்கிறது. இங்க நல்லா போட்டிருக்காரு. என்ன மனைவி? சொந்த மனைவி. என்ன புருஷன்? சொந்த புருஷன். இன்னைக்கு என்ன பண்றாங்க? சொந்த மனைவியை விட்டுட்டு என்ன பண்றாங்க? இன்னொருத்தருடைய மனைவியை தேடி போறாங்க. சொந்த புருஷனை விட்டுட்டு என்ன பண்றாங்க? இன்னொருத்தருடைய புருஷனை தேடி என்ன பண்றாங்க? போகிறார்கள். உலகம் அப்படியாக போய் கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவ உலகத்திலும் அப்படி என்ன பண்ணி கொண்டிருக்கிறது? நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா அவர் என்ன பண்ணுவாரு? பிசாசை துரத்துவாரு, பேயை விரட்டுவாரு, அற்புதம் செய்வாரு, தீர்க்கதரிசனம் சொல்லுவாரு. ஆனா சொந்த மனைவியோட என்ன பண்ண மாட்டாரு? இருக்க மாட்டாரு. இன்னொருத்தருடைய மனைவியோட போய் என்ன பண்ணிட்டு இருப்பாரு? இருந்துகிட்டு இருப்பார். இந்த மாதிரிலாம் தேவ சித்தத்துக்கு விரோதமான காரியங்களை செய்கிற நிறைய பேர் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்கள்? இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், கிறிஸ்தவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது தேவ சித்தம் அல்ல. யாரோடு தான் இருக்கணும்? சொந்த மனைவியோடு சொந்த புருஷனோடு என்ன பண்ண வேண்டும்? உடையவர்களாக இருக்க வேண்டும். அப்புறம் புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய வேண்டும். புருஷன் என்ன செய்ய வேண்டுமா? மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை. இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க? நான் இந்த வீட்டில் புருஷன், நான் இந்த வீட்டில் ஆம்பளை, அதனால நான் எதுவுமே என்ன பண்ண மாட்டேன்? செய்ய மாட்டேன். பொம்பளை தான் எல்லாத்தையுமே என்ன பண்ணணும்? செய்யணும். என் மனைவி தான் எல்லாமே எனக்கு செய்ய வேண்டும். நான் எதையுமே இந்த வீட்டில் என்ன பண்ண மாட்டேன்? செய்ய மாட்டேன். நான் வருவேன், இருப்பேன், தூங்குவேன், சாப்பிடுவேன், வெளியே போவேன், திரும்ப வருவேன். காபி குடித்த டம்ளர் கூட என்ன பண்ண மாட்டேன்? எடுத்து வைக்க மாட்டேன். சாப்பிட்ட தட்டை கூட என்ன பண்ண மாட்டேன்? எடுத்து வைக்க மாட்டேன். என் மனைவி ஜுரத்தில் படுத்து கிடந்தாலும் அவங்கள எழுப்பி கொண்டு வந்து கிச்சனில் தட்டெடுத்து எனக்கு என்ன பண்ண சொல்லுவேன்? சோறு போட்டு கொடுக்க சொல்லுவேன். ஏன்னா எனக்கு என்ன இல்லை? என் கை ரெண்டும் விளங்கலை. அதனால் என்னால் என்ன பண்ண முடியாது? சோறுலாம் எடுத்து என்ன பண்ண முடியாது? போட முடியாது. அப்போது ஒவ்வொரு வீடுகளிலும் கணவன் செய்ய வேண்டிய கடமை என்று ஒன்று இருக்கிறது. அதே போல ஒவ்வொரு வீடுகளிலும் மனைவி செய்ய வேண்டிய கடமை என்று ஒன்று இருக்கிறது. மனைவி செய்ய முடிஞ்சதை கணவனால் என்ன பண்ண முடியாது? செய்ய முடியாது. கணவனால் செய்ய முடிஞ்சதை மனைவியால் என்ன பண்ண முடியாது? செய்ய முடியாது. என்ன சொல்கிறாங்க? கணவன்மாருக்கு சேலஞ்ச் விடுவாங்க. உன்னால் முடிஞ்சால் 10 மாதம் ஒரு குழந்தைய பெற்று காட்டியா? முடியுமா? ஆண்களால் என்ன பண்ண முடியாது? அது முடியவே முடியாது. இன்றைக்கி நிறைய நியூஸ்லலாம் வருது. ஆண் என்ன பண்ணாங்களாம்? குழந்தைய பெற்றுக்கிட்டாங்க. அது என்ன நியூஸ் தெரியுமா? பெண்ணாக இருந்தவர் என்னவா மாறினார்? ஆணாய் மாறி அவர் என்ன பண்ணுறாரு? குழந்தைய பெற்றுக்கிறார். இதுதான் அந்த நாள் தான் அவரால் என்ன பண்ண முடியுது? குழந்தையை பெற்றுக்கொள்ள முடிகிறது. மற்றபடி அவரால் என்ன பண்ண முடியாது? குழந்தையெல்லாம் சுமந்து 10 மாதம் சுமந்தெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியாது. நான் வழக்கமாக சொல்லுவேன், 10 மாதம் தாயார் குழந்தையை பெற்றெடுக்கிறார்கள். அது 10 மாதம் வயிற்றில் என்ன பண்ணுறாங்க? சுமக்கிறாங்க. அந்த குழந்தையை பெற்றெடுத்ததுக்கப்புறமா அந்த குழந்தையை சுமக்க வேண்டியது யாருடைய கடமை? தகப்பனுடைய கடமை.
நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு கலாச்சாரத்தில் அப்பா குழந்தைய என்ன பண்ணவே மாட்டார், தூக்கவே மாட்டார். யார் தான் தூக்குவா? அம்மா தான். எதுக்கெடுத்தாலும் அம்மா தான் தூக்கி என்ன பண்ணணும், குழந்தைய அழுக வைக்கிறத நிறுத்தணும், இடுப்பில் தூக்கி வச்சுக்கணும், அவங்கள வந்து சமாதானப்படுத்தணும், அவங்களுக்கு ஊட்டி விடணும், அவங்க பாத்ரூம் போனால் கழுவி விடணும், எல்லாமே யார் தான்? அம்மா தான். பத்தாததுக்கு எதையும் செய்யணும், வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா வேலைகளையும் செய்யணும். அப்போது ஒரு குழந்தை என்று வரும்போது அதில் தகப்பனுக்கும் பங்கு இருக்கிறது, தாய்க்கும் பங்கு இருக்கிறது. தகப்பன் செய்ய வேண்டிய கடமை செய்ய வேண்டும், தாய் செய்ய வேண்டிய கடமை என்ன பண்ண வேண்டும், செய்ய வேண்டும். அதுதான் தேவ சித்தம். அல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க. மனைவி தன் சுய சரீரத்துக்கு என்ன இல்லையா, அதிகாரி அல்ல, புருஷனே அதற்கு அதிகாரி. மனைவியுடைய சரீரத்துக்கு யார் அதிகாரி? புருஷன் அதிகாரி. அப்புறம் அப்படியே புருஷனும் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல, மனைவியே அதற்கு அதிகாரி. ஹல்லேலூயா. புருஷனுடைய சரீரத்துக்கு யார் அதிகாரி? மனைவி தான் அதிகாரி. ஹேர் ஸ்டைல் அப்படி மாற்றுனா என்ன பண்ணணும், மாற்றி தான் ஆகணும். மீசை வைக்காத அப்படின்னா என்ன பண்ணணும், மீசை எடுத்து தான் ஆகணும். ஏன்னா என்னுடைய சரீரத்துக்கு நான் இல்லை அதிகாரி அல்ல, என் மனைவி என் சரீரத்துக்கு என்னவா இருக்கிறாங்களா, அதிகாரியாக இருக்கிறாங்க. மனைவியினுடைய சரீரத்துக்கு யார் அதிகாரியாக இருக்கிறா? கணவன் அதிகாரி. கிராப்பு போடு அப்படின்னா என்ன பண்ணணும், கிராப் போடணும். சுடிதார் போடு, சேலை கட்டாதன்னா என்ன பண்ணணும், சுடிதார் போடணும். இல்லை சுடிதார் போடாத சேலை கட்டுனா என்ன பண்ணணும், சேலை கட்டணும். அதெல்லாம் இல்லை, எனக்கு இதுதான் பிடிக்கும், நான் இதை தான் பண்ணுவேன். இல்லை, யார் அதிகாரி? கணவன் அதிகாரி. ஹல்லேலூயா. இதுதான் தேவ சித்தம். தேவ சித்தத்தை சொல்லிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ தான் குடும்பம் எப்படி இருக்கும், சந்தோஷமாக சமாதானமாக. அதுதான் தேவ சித்தம். அந்த ஏதேன் தோட்டத்திலே ஆதாமும் ஏவாளும் எப்படி இருந்தாங்க, மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நிம்மதியாக சமாதானமாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த வாழ்க்கை தான் ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன பண்ணுறாரு, விரும்புகிறார். அதுதான் தேவ சித்தம். ஹல்லேலூயா. அப்புறம் அடுத்து உபவாசத்திற்கும் ஜபத்திற்கும் தடையிராதபடிக்கு இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டும் என்று சம்மதித்தால் அன்றி ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதிருங்கள். உங்களுக்கு விரதத்துவம் இல்லாமையால் சாத்தான் உங்களை தூண்டி விடாதபடிக்கு மறுபடியும் கூடி வாடுங்கள். ஹல்லேலூயா. இப்போ இதெல்லாம் ஏன் பவுல் சொல்றார் அதையும் சொல்லிடுறேன். கொரிந்து பட்டணத்தில் அந்த ஊரில் இருந்தக்கூடிய பொதுவான ஒரு சிந்தனை, சபைக்குள்ள அதே சிந்தனை வந்துருச்சு. என்ன சிந்தனைனா, நான் கல்யாணம் ஆயிடுச்சு, இப்போ நான் கல்யாணம் ஆகாதவனை போல ஒரு பிரம்மச்சாரியா வாழ்ந்தேன்னா அது இன்னும் எனக்கு என்ன கொடுக்கும், பக்தியை கூட்டி கொடுக்கும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. திருமணம் ஆனவங்க என்ன பண்ணுறாங்க, மனைவியை விட்டுட்டு பிரம்மச்சாரியா வாழணும்னு நினைக்கிறாங்க. அதே போல் கணவனை விட்டுட்டு இந்த பெண் தனியாக கைம்பெண்ணாக வாழணும்னு நினைக்கிறாங்க. அப்படி வாழ்ந்தால் இது பக்தியை அதிகரிக்கிறதாக அவர்கள் நினைத்துக் கொள்கிறார்கள். அதனால தான் பவுல் என்ன பண்ணுறாரு, அவங்க சொந்த புருஷனை உடையவர்களாய் இருக்க வேண்டும், சொந்த மனைவியை உடையவர்களாக இருக்க வேண்டும் அப்படிலாம் சொல்கிறார். அப்புறம் ஒரு கன்செஷன் கொடுக்குறாரு. என்ன கன்செஷன்? அதாவது எப்போ பிரியலாம், யாரும் பிரியவே கூடாது, இதுதான் தேவ சித்தம். ஆனால் ஒரே ஒரு கன்செஷன். சிலர் என்ன நினைப்பாங்க, இல்லை நான் வந்து ஜபம் பண்ண போகிறேன், அதனால் நான் கொஞ்ச நாள் என் மனைவி என்ன பண்ண போகிறேன், பிரிந்திருக்க போகிறேன். சரி, அதுக்கு அவர் என்ன பண்ணுறாரு, கன்செஷன் கொடுக்குறாரு. என்ன கன்செஷன்? உபவாசத்திற்கும் ஜபத்திற்கும் தடையிராதபடிக்கு இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டும் என்று சம்மதித்தால் அன்றி. இருவரும் என்ன பண்ணணுமா, சம்மதிக்கணும். கணவன் சம்மதிக்கிறாரு, மனைவி என்ன பண்ணல, சம்மதிக்கல. மனைவி சம்மதிக்கிறாங்க, கணவன் சம்மதிக்கல. அப்படின்னா என்ன பண்ணக்கூடாது, பிரிக்கக்கூடாது. ரெண்டு பேரும் என்ன பண்ணணும், சம்மதிக்கணும். சில காலம். அதுவும் இந்த தமிழில் என்ன போட்டிருக்குன்னா உபவாசத்திற்கும் அப்படின்னு போட்டிருக்குது. ஆனால் இங்கிலீஷ் பைபிளில் உபவாசம் என்ற வார்த்தை என்ன பண்ணவில்லை, வரவில்லை. வெறும் ஜபம் என்ற வார்த்தை மட்டும்தான் என்ன இருக்குது, வந்திருக்குது. அப்போ ஜபத்திற்கு தடை இல்லாதபடிக்கு என்ன பண்ணணுமா, சில காலம். அப்படின்னா ஒரு நாள், 2 நாள், ஒரு 4 நாள் என்ன பண்ணணும்,
பிரிந்து இருக்கிறதுனா என்ன, ஒரே வீட்டில் தான். நீங்கள் மாமியார் வீட்டுக்கு போகிறது, அம்மா வீட்டுக்கு போகிறதுலாம் இல்லை. ஒரே வீட்டில் என்ன பண்ணுறது, பிரிந்து இருக்கிறது. எதற்காக? உங்கள் தனிப்பட்ட ஒரு ஜபத்திற்காக நீங்கள் பிரிந்திருக்கிறீர்கள். அது ஒரே ஒரு 2 பேரும் சம்மதித்தால் அன்றி மற்றபடி என்ன பண்ணக்கூடாதாம், ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதிருக்க வேண்டும். ஆமேன் சொல்லலாமா? ஹல்லேலூயா. கணவன் மனைவி ஒரு நாளும் ஒருவரை விட்டு ஒருவர் என்ன பண்ணக்கூடாது, பிரியக்கூடாது. நீங்கள் பிரிஞ்சு இருக்கிறீங்க, 1 மாதமாக பிரிஞ்சு இருக்கிறீங்க, 2 மாதமாக பிரிஞ்சு இருக்கிறீங்கன்னா இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சாத்தான் உங்களை என்ன பண்ணுவானா, தூண்டி விடுவான். வேறு விதங்களில், பல விதங்களில் தவறான ஒரு வழியிலே போவதற்கு, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அழித்துக் கொள்வதற்கு, சீரழித்துக் கொள்வதற்கு சாத்தான் என்ன பண்ணுவான், தூண்டுவான். எப்படிலாம் தூண்டுவான்? நிறைய மனிதர்கள் மூலமாய் நம்மை தூண்டி விடுவான். அதனால வேதவசனம் சொல்லுகிறது, எந்த ஒரு சூழ்நிலையிலும் மனைவியை விட்டு பிரிந்து என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. ஹல்லேலூயா. கணவனை விட்டு பிரிந்து என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. இதுதான் தேவ சித்தம். இந்த சித்தத்தை செய்யக்கூடாதபடிக்கு நம்ம யாராவது போய் ஒரு குடும்பத்தில் தடை பண்ணுறோம்னா நம்ம தேவ சித்தத்துக்கு எதிராக என்ன பண்ணுகிறோம், செயல்படுகிறோம். ஒரு குடும்பம் கணவன் மனைவி பிரிவதற்கு நாம் என்னவா இருக்கக்கூடாது, காரணமாக இருக்கக்கூடாது. நம்ம ஒரு காரணமாக இருக்கிறோன்னா நம்ம தேவ சித்தத்துக்கு எதிரான காரியங்களை என்ன பண்ணுகிறோம், செய்கிறோம் என்ற அர்த்தம். அப்போது ஒரு கணவன் மனைவி ஒன்றாக சேர்ந்து வாழ வேண்டும், அதுதான் தேவ சித்தம். அந்த சித்தத்தை தான் நாம் என்ன பண்ண வேண்டும், நிறைவேற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்தது 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3-5 வசனங்கள். புருஷனுக்கு கிறிஸ்து என்னவா இருக்கிறாராம், தலையா இருக்கிறார். அப்புறம் ஸ்திரீக்கு புருஷன் என்னவா இருக்கிறாராம், தலையா இருக்கிறார். சரி, புருஷனுக்கு யார் தலை, கிறிஸ்து தலை. ஸ்திரீக்கு யார் தலை, புருஷன் தலை. ஹல்லேலூயா. ஏற்கனவே இந்த பாயிண்ட் சொல்லியிருக்கிறேன். எந்த வீட்டில் ஆனாலும் கிறிஸ்தவ வீடு என்று வரும்போது அந்த வீட்டினுடைய தலைவர் யார், யாரு, கணவன். கணவன் தான் அந்த வீட்டினுடைய தலைவன். ஹல்லேலூயா. அவர் ரட்சிக்கப்பட்டார்னாலும் சரி, ரட்சிக்கப்படாதவனாலும் சரி, அவர் சர்ச்சுக்கு வரவர்னாலும் சரி, சர்ச்சுக்கு வரலனாலும் சரி, அவர் தான் அந்த குடும்பத்துக்கு தலைவர். அந்த பொசிஷனை என்ன பண்ணக்கூடாது, மாற்றவே கூடாது. இது வேத பிரமாணம். ஆனால் அதே நேரத்தில் தலைவர்ன்றதுக்காக அந்த கணவர் என்னவா நடத்தக்கூடாது, மனைவியை அடிமையாக நடத்தக்கூடாது, பிள்ளைங்களை அடிமையாக நடத்தக்கூடாது. எல்லாரும் கடவுளுடைய பார்வையில் என்னவா இருக்கிறாங்க, சமம், சரி சமமாக இருக்கிறார்கள். கணவன் மனைவி அவங்களுக்குள்ள என்ன இல்லை, வித்தியாசம், ஆண் பெண் என்ற வித்தியாசம் கிடையாது, எல்லாரும் சரி சமம். ஆனால் குடும்பம் என்று வரும்போது அந்த குடும்பத்திற்கு யார் தலையா இருக்கிறார், கணவன் தலையா இருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, கடைசி பாயிண்ட் 2ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 25வது வசனம். நான் நேரம் இல்லாதனால நான் நேராக பாயிண்ட்டுக்கு போகிறேன். இதில் நீங்கள் வீட்டில் போய் அந்த வசனத்தை வாசிங்க. இதில் நாம் கற்றுக்கொள்ளுகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, கணவன் மனைவிக்குள்ள வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும். என்ன தன்மை, வெளிப்படைத்தன்மை. வெளிப்படைத்தன்மை என்ன அர்த்தம், உண்மை. கணவன் எங்கே போகிறாரு, எங்கே இருக்கிறாரு, என்ன பண்ணுறாருன்னு யாருக்கு தெரியணும், மனைவிக்கு தெரியணும். கணவன் வீட்டை விட்டு வெளியே போனால் நீங்கள் எந்த இடத்துக்கு போகிறீங்கன்றதை யார்கிட்ட சொல்லிட்டு போகணும், மனைவி கிட்ட சொல்லிட்டு போகணும். மனைவி வீட்டிலேருந்து வெளியே போனீங்கன்னா நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு கணவன்கிட்ட என்ன பண்ணிட்டு போகணும், சொல்லிட்டு போகணும். சரி, நான் ஒரு கேள்வி கேட்க போகிறேன். எத்தனை கணவன்மார் உங்களுடைய ஃபோனை உங்கள் மனைவியால் எடுத்து பார்க்க முடியும்? எத்தனை மனைவிமார் உங்கள் ஃபோனை உங்கள் கணவன் எடுத்து பார்க்க முடியும்? என்ன ரொம்ப கம்மியாக தூக்குறாங்க, நல்லா தூக்குங்க. ஓகே, வெரி குட். இன்றைக்கி நிறைய கணவனால் என்ன பண்ண முடியாது, மனைவி கிட்ட ஃபோனை கொடுக்க முடியாது. ஃபோனை எடுத்து பார்த்துட்டாங்கன்னா அவர் கதை கந்தல். அதே மாதிரி மனைவியுடைய ஃபோனை கணவன் எடுத்து பார்த்துட்டாலும் என்ன ஆகிடும், கதை கந்தல் ஆகிடும். அந்த மாதிரி அவங்களுக்குன்னு சில ரகசியங்களை என்ன பண்ணியிருக்கிறாங்க, வச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே எந்த ரகசியமும் கிடையாது, இருக்க கூடாது. அது தேவ சித்தம் கிடையாது. ஒருவேளை கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படிப்பட்ட ரகசியங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறமா
உங்கள் ஃபோனை மனைவி எடுப்பதற்கு எல்லா உரிமையும் அவங்களுக்கு என்ன பண்ணுகிறது இருக்கிறது. உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருக்கிறதுன்னு உங்கள் மனைவிக்கு என்ன பண்ணணும் தெரியணும். உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் வருதுன்னு உங்கள் மனைவிக்கு என்ன பண்ணணும் தெரியணும். இன்றைக்கி நிறைய மனைவிக்கு கணவன் எவ்வளோ சம்பளம் வாங்குறாருன்னு என்ன பண்ணாது தெரியாது. அதாவது சிலருடைய வேலை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வேலை வந்தால் தான் சம்பளம். அப்போது என்ன இன்றைக்கி அவர் வேலைக்கு போகிறவர் அன்னன்னைக்கு அவருக்கு என்ன வரும் சம்பளம் வரும். சில கணவர் என்ன பண்ணுவாங்க, அவங்க செலவுக்குன்னு ஒரு 50 100 வச்சுக்கிட்டு மீதி காசெல்லாம் யார்கிட்ட கொடுப்பாங்க மனைவிகிட்ட கொடுப்பாங்க. அதான் சில குடும்பங்களில் கணவனும் வேலை செய்கிறாரு மனைவியும் வேலை செய்கிறாங்க. ஆனால் கணவன் வாங்குகிற சம்பளம் எவ்வளோன்னு யாருக்கு தெரியாது மனைவிக்கு தெரியாது. மனைவி எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்கன்னு யாருக்கு தெரியாது கணவனுக்கு தெரியாது. ஆனால் குடும்பம் என்ன ஆகும் நடக்கும். எப்படி நடக்கும்? மனைவி சொல்லிடுவாங்க, வீட்டு வாடகை கரண்ட் பில்லு இதெல்லாம் நீ என்ன பண்ணிவிடு கட்டிடு, நான் என்ன பண்ண போகிறேன் குழந்தைக்கு ஃபீஸு வீட்டு சாப்பாட்டு செலவெல்லாம் நான் என்ன பண்ணிக்கிறேன் என் சம்பளத்தில் பார்த்துக்கிறேன். நீ அந்த கோட்டை தாண்டி இங்கே வரக்கூடாது, நான் இந்த கோட்டை தாண்டி அங்கே என்ன பண்ண மாட்டேன் வரமாட்டேன். என் சம்பளம் எவ்வளோன்னு என்கிட்ட என்ன பண்ணாத கேட்காத, உன் சம்பளம் எவ்வளோன்னு நான் உன்கிட்ட என்ன பண்ண மாட்டேன் கேட்க மாட்டேன். இன்றைக்கி நிறைய குடும்பங்கள் என்ன இல்லை வெளிப்படைத்தன்மை இல்லை. அதனால் நிறைய என்ன வருது பிரச்சனைகள் வருது. கணவருடைய பர்ஸை மனைவியால் என்ன பண்ண முடியாது எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது. ஏன்னா அந்த பர்ஸுக்குள்ளே யார் ஃபோட்டோலாம் இருக்கும், மலரும் நினைவுகள் ஃபோட்டோலாம் என்ன பண்ணும் இருக்கும். அதனால் மனைவி பர்ஸை எடுத்தாலே கணவன் என்ன ஆகிடுவார் டென்ஷன் ஆகிடும். பர்ஸை பிடிங்கி என்ன பண்ணுவார் பாக்கெட்டில் வச்சுக்குவார். மனைவியுடைய ஹேண்ட்பேக்கை புருஷனால் என்ன பண்ண முடியாது எடுத்து பார்க்க முடியாது. அதாவது நல்லா கவனிச்சுங்க, புருஷன் தான் அவங்க பர்ஸை பார்க்கலாம், வேறு யார் கையிலும் அந்த பர்ஸை என்ன பண்ணக்கூடாது கொடுக்கக்கூடாது. அப்புறம் ஃபோனு லேப்டாப்பு அப்புறம் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டு எல்லாமே என்னது வெளிப்படைத்தன்மை. நிறைய மனைவிமாருக்கு புருஷன் பேரில் எவ்வளோ சொத்து இருக்குன்னு என்ன பண்ணாது தெரியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பெரிய பெரிய பணக்காரர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா கோடி கோடியாக காசை கொண்டு போய் சுவிஸ் பேங்க்கில் போட்டுருவாங்க. ஏன்னா மனைவிக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் எல்லாத்தையும் எடுத்து என்ன பண்ணிடுவா செலவு பண்ணிடும். அவருக்கு பயம். அதனால மனைவிக்கு மறைச்சி என்ன பண்ணுவார் கொண்டு போய் சுவிஸ் பேங்க்கில் போட்டுருவார். திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து என்ன ஆவார் ஆள் போய் சேர்ந்துருவார். ஆனால் சுவிஸ் பேங்க்கில் இவர் போட்ட பணம் என்ன பண்ணும் அப்படியே இருக்கும். அதை மனைவியும் எடுக்க முடியாது, பிள்ளைகளும் எடுத்து அதை என்ன பண்ண முடியாது அனுபவிக்க முடியாது. அந்த மாதிரி ஏகப்பட்ட கோடிக்கணக்கான பணங்கள் எங்கே இருக்குதான் சுவிஸ் பேங்க்கில் இருக்குது. அதை போட்டுட்டு மனைவிக்கு சொல்லலை பிள்ளைங்களுக்கு சொல்லலை, அவர் என்ன பண்ணிட்டார் மறித்து போய்விட்டார். இருந்த சொத்துக்களை மட்டும் அவங்க எடுத்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆண்டு கொண்டு இருக்கிறார்கள். அப்படி மறைவு, அதாவது ஒளிவு மறைவோடு வாழ்ந்த அநேக குடும்பங்கள் என்ன இருக்குது பிரச்சனைகள் இருக்கிறது. அதான் கடைசி பாயிண்ட்டு, கணவன் மனைவிக்குள்ள என்ன இருக்கக்கூடாது ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது, வெளிப்படை தன்மை இருக்கணும். அதுதான் தேவ சித்தம். ஹல்லேலூயா. ஸோ நம்ம என்னவா இருக்கணும் தேவ சித்தம் செய்கிற சீஷர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம உட்கார்ந்த இடத்துல ஒரு சின்ன ஜெபம் பண்ணிடலாம்.